இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்க பொடி பார்த்திங்கன்னா 2 in 1 பர்பஸ். கருவேப்பிலை சாதமும் பண்ணிக்கலாம், இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் எப்போவுமே ரெடி பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன். அதில் வந்து ஒரு லேடி அவங்க ஹஸ்பண்ட் விட்டு போனதுக்கப்புறம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி ஜீவனாம்சமுக்காக ஸ்மால் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு தீர்ப்பு கிடைக்கல. என்னென்னா அவங்க நல்லா படிச்சிருந்தாங்களாம், வேலைக்கு போகிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கான். ஸோ வீட்டில் வந்து இத்தனை வருஷம் சும்மா தானே இருந்தாங்க, எதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அவன் தள்ளுபடி ஆனதால் அவங்க வந்து மேல் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணி இப்போ அவங்களுக்கு இத்தனை வருஷம் கழித்து பாசிட்டிவான தீர்ப்பு தான் கிடைச்சிருக்கு. நான் இப்போ இருக்க ஜட்ஜிக்கு கொஞ்சம் மனசாட்சின்னு ஒன்று இருந்திருக்கு போல், அதனால தான் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். வீட்டில் சும்மா தான் இருக்கோம், பெண்கள் அப்படின்னாலே வீட்டில் சும்மா தான் இருக்காங்க அப்படின்னு பல பேரோட நினைப்பு கண்டிப்பாக இருக்குது. அது எப்போ மாறும்னு தெரில. ஒரு நாள் நம்ம வீட்டில் வேலையே செய்யாமல் சும்மா நம்மளும் இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகுங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சால் இந்த வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. இதை பற்றின உங்கள் கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.